அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. 10 வருஷமாக எல்லாரும் பதிகம் பாடி இந்த பதிகம் பண்ணால் தான் சாமி சந்தோஷப்படுவார், இந்த பதிகம் பண்ணால் தான் சாமி சந்தோஷப்படுவார்ன்ட்டு சொல்லி, அதாவது மணிவாசக பெருமானுடைய பதிகம், அப்பர் சாமிகளோட பதிகம், திருநாவுக்கரசர் பதிகம், இந்த மாதிரிலாம் பாடுவோம். இப்போது அங்கே பாடும்போது இது என்ன அர்த்தம்னு அடியனுக்கு தெரியலைங்கய்யா. எப்படி இல் அக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது சோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமசிவாயமே அப்படின்னு பாடுனா பாதிகம் நினச்சி அது பாடினங்கய்யா. ஆனால் அந்த நல் அக விளக்கு எங்கே இருக்குது, எப்படி ஏற்றணுங்கிறத இங்கே வந்து தான் ஐயா அடியனுக்கு தெரிய வந்தது. எல்லா மகான்களுமா ஒரு பொருளை கோவிலில் வச்சுருக்கிறது சிலைங்க இருக்குது இல்லை, சாமி சிலைங்க இருக்குது இல்லை, சிவலிங்கத்தை தவிர மற்ற எல்லா சிலைகளும் மனித சிலை தான். இப்போ முருகர் சிலை இங்கே வச்சுக்கிறோன்னா மனுஷன் சிலை தான் வச்சுக்கிறோம். கடவுள் இப்படியா இருக்கிறாரு, கடவுள் பேரொழியாகிறாரு, ஆனால் மனுஷன் சிலையை வச்சுக்கிறோம். ஒரு கோயிலில் போனால் 10 கை வச்சுக்கின்னு அம்பாள் சிலை வச்சுக்குது, புலி மேலே வர்ற மாதிரி. காரணம் என்னன்னா அது பொம்பளையை வச்சுருக்குது. குடும்பத்தில் பொம்பளைங்க இப்போ அவ்வளோ அராஜகம் பண்ணி வெட்டுவாங்க அப்படின்னு. கோவில்களில் வச்சுக்கிற சிலைகள் அத்தனையும் மனித சிலைமா. அது எதுக்காக மனித சிலையை வச்சுருக்குது அப்படின்னா மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம் அது நிஜம் நீ. இதனால் தான் சொன்னார், ஊன் உடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனலீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேனர். அப்போது கோவிலில் போய் பாடு பரஞ்சோதி வரும்னு சொல்ல, இப்போ நீ பாடின பாட்டிலே என்ன சொல்கிறாரு, உன் உள்ளத்துக்குள்ளே தான் இருக்குது ஒளின்னார். இதை தான் சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொன்னார். ஏன்னா கடவுளை தேடி 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 கடவுள் ஒரு பேரொலி, கடவுளை தேடி உலகம் ஃபுல்லாக ஒரு கோயில் கூட விடாத ஊந்து ஊந்து கும்பிட்டுன்னு வர, எங்கேயாவது கடவுளை பார்த்தியாடா நீ? சிலைகளை தானடா பார்த்த, கடவுளை பார்க்கலையே. அப்போ கடவுளை பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்க வேணாவா நீ அப்படின்னு சிவவாய்க்கர் சொல்கிறார். அதனால் சொல்கிறாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியோ. கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாத செத்து போனோம் எவ்வளோ கோடின்னு சொல்ல முடியாதுறான்றார். ஏன்னா அங்கே கடவுள் இருந்தால் தானே தெரியும். ஆடை தோல் மேலே போட்டுக்கணும், ஆட்டை காணன்ற மாதிரி கடவுளை உள்ளே வச்சுக்கணும், கடவுளை ஊரில் போய் தேடினா எங்கே கிடைப்பான்? அதனால் தெரியாமல் பாடலாக பாடிக்கணுங்கிறது. பாடலில் அழகாக சொல்லியிருக்கிறாங்க, ஒளி உனக்குள்ளே உண்டானால் இருள் நீங்கும். அதான் அந்த பாடலுடைய பொருள். அப்போது நீ ஒளியை உண்டாக்கணும். இதுதான் ரொம்ப அழகாக சொன்னார் அழகனி சித்தர். உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதொடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை, போக வழியும் இல்லை, சிக்குது சிக்குது வாழை பண்ணினார். அப்போ மனிதனுடைய உயிர் எங்கே இருக்குது? உடல்லன்னா அவன் தொண்டையில் இருக்குது இல்லையா? அந்த விளக்கு அணிஞ்சதுன்னா அவன் செத்துட்டான்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சுன்னா இவனுக்கு வாயில் பேச சத்தம் வரலன்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சுன்னா இவனுக்கு மூச்சு வரலன்னு அர்த்தம். அந்த விளக்கு அணிஞ்சுன்னா நாடி நரம்பெல்லாம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ அந்த விளக்கு எரியிற வரைக்கும் தான் மனித உடல் இயக்கும். அந்த விளக்கத்தான் எல்லா மகானும் சொன்னாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்காத போய் பாட்டு பாடின உட்காந்துருந்தா என்னம்மா பண்ணுறது? ஐயா இது மட்டும் இல்லைங்க ஐயா, காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை என்னென்ன கோவில் என்னென்ன ஊருக்கு போகணுமோ அந்த சாமியை பார்த்தா நல்லது, இந்த சாமியை பார்த்தா நல்லது அப்படின்னு ஊரா சாமியை பார்த்தா நல்லது. சாமியை பார்த்தா நான் தப்புன்னு சொல்லல, ஆனா எங்கேயாவது சாமியை பார்த்தியான்னு தான் கேட்குறேன். அந்த சாமி எங்க இருக்குது, அது எந்த பாதையில போன பார்க்கலாம், இங்க வந்து தானையா தெரிஞ்சுக்கிட்டோம். அதை தான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேம்மா நான். ஏன்னா இந்த மக்கள் மூடனாவே போயின்னுக்கிறான். எனக்கோ இப்போது 74 வயசு ஆகிப்போச்சு, கொஞ்சம் உடம்பு தள்ளாடுது. நம்ம இருக்கிறதுக்குள்ள 4 பேரை உருவாக்கி விட்டுட்டா அந்த கலை அழியாது. நான் அழிஞ்சாலும் என்னுடைய கலை அழியாது. அந்த கலை மேற்கொண்டு வளர்ந்துக்கினே இருக்கும். அப்படின்றதுக்கு தான்மா இவ்வளோ டீப்பாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இனிய காலை வணக்கம் ஐயா. ஒரு மனுஷனுக்கு ஐயா ஒரு முதல் பாடம் கொடுக்குறாரு, கதி பாடம்னு ஒன்று. அதை சீராக ஒரு 2 மணி நேரம் நல்லா உட்காந்து செய்கிறவங்களுக்கு இந்த 18 உபதேசம்னு சொல்கிற ஐயா சொல்கிறாரு. அந்த 2 மணி நேரம் உட்காந்து நல்லா மனம் நிச்சு செய்கிறவங்களுக்கு இந்த 18 உபதேசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய பொருள் தேவையா இல்லை இந்த
அந்த கரிப்பாடத்தினுடைய அந்த நல்லா உட்காந்து செய்யறனுடைய அந்த வருமா அதை பற்றி கொஞ்சம் நல்லா 18 பாடமும் வேணுமா, வேணுமா, அதெல்லாம் வாங்கணுமா, கட்டாயமா? முதல் பாடமே நல்லா பண்ணா இதெல்லாம் தேவையான்னு கேட்குறீங்க. ஆமாம், கண்டிப்பாக தேவை. முதல் பாடம் பண்ணுறது எதுக்காக அப்படின்ற அந்த தெளிவு இருந்தால் இந்த கேள்விகள் பிறக்காது. எதுக்காக பண்ணுறோம்? அம்மாவோட கருவறையிலேருந்து வெளியே வந்து விழுந்துட்டோம். வெளியே வந்து விழுந்து கண்ணை திறந்த நாள் முதல் திரும்பவும் யமதர்ம வந்து திரும்ப கூட்டுன்னு போய் அந்த கண்ணை மூடுற நாள் வர இந்த கண்ணு உலகத்தையே பார்த்துன்னு வாழ்ந்து இருந்த கண்ணு. அப்போ இந்த புலன்கள் 5லேயும் சக்தி வாய்ந்த புலன் எதுன்னு சொன்னால் அது இந்த கண்ணு மட்டும்தான். இந்த கண்ணு எங்கே பார்க்குதோ மனம் தானாகவே அதை தேடி போகும். வேறு எந்த புலன்குள்ளவும் மனசுக்கு அவ்வளோ பெரிய உறவு இல்லை, பார்வைக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய பலம் இருக்குது. அப்போ மனசும் புலனும் சேர்ந்து உலக வாழ்க்கையில் ஈடுபடுறது தான் பொதுவான விதி. ஆனால் இந்த பாடங்கள் எதுக்காக அப்படின்னு சொன்னால் புலன்கள் கூட உறவாடி கொண்டு இருக்கின்ற இந்த மனசை பிரித்து எது இல்லைன்னா நான் இல்லையோ அது கூட உறவாட வைக்கிறது தான் இந்த பாடம். எது இல்லைன்னா நீங்கள் இல்லை, மனம் இல்லைன்னா நம்ம தூக்கத்தில் மனம் இல்லை, நம்மளை செத்தா போட்டான். மூச்சு இல்லைன்னா நான் இல்லை, அப்போ அதுதான் நான், அதுதான் என் உயிர். அப்போ புலன்கள் கூட உறவாடிந்த அந்த மனசை பிரித்து என் உயிரோட உறவாட வைக்கிறதுக்கு தான் பாடம். அப்போ உயிரோட உறவாட வச்சா போதுமா அப்படின்னா போதாது. இந்த உயிருக்கு அனுபவங்கள் வேணும். உயிர் அனுபவம் இல்லாமல் இந்த உயிரால் கரை சேர முடியாது. எப்போ வேணால் மாயே அதோட காலை வலித்து கொண்டு போய் கீழே தள்ளிடும். முனிவர்களும் தவம் இருந்தாங்க, சித்தர்கள் தவம் இருந்தாங்க, மகான்கள் தவம் இருந்தாங்க, அசுரர்களும் தவம் இருந்தாங்க. இந்த 2 தவத்துக்கும் வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன? இவங்களும் தவம் பண்ணி வரம் வாங்கியிருக்காங்க, அசுரரும் தவம் பண்ணி வரம் வாங்கியிருக்கிறான். வேறுபாடு எங்கே வந்தது? இவங்களுக்கு மரணம் இல்லை, அசுரம் வரம் வாங்கினாலும் மரணிச்சுக்கிறான். இப்போ வேறுபாடு என்ன? இப்போ நல்ல வழியில் போனால் ஒரு மனிதனுக்கு மரணம் இல்லை. அப்போது இந்த நல்ல வழி போக விடாமல் தடுத்தது யார்? மனம். அப்போ மனசோட நீ பாடம் பண்ணி மனசோட வரம் வாங்கினால் கூட மரணம் நிச்சயம். அப்போ மனசை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உலக காட்சிகளை விட அதையும் தாண்டி உண்மையை அதுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கணும்னா முதல் பாடம் பத்தாது. 1, 2, 3 இந்த 3 பாடமும் ஸ்தூல பாடம். ஸ்தூல பாடத்துலேருந்து நம்ம சூட்சும பாடத்துக்கு போனால் மட்டும்தான் நான் யார் என்ற உண்மையே புரியும். என்னோட ஜீவசக்தி எப்படி இருக்குதுன்றது எனக்கு உணர முடியும். எனக்குள்ள என் உயிர் எப்படி ஜோதியாக ஜொலிக்குதுன்றதை நான் பார்க்க முடியும். என் உயிரை நான் பார்க்க முடியாது போனால் என்னுடைய ஆன்மா தரிசனம் எனக்கு கிடைக்காது. என்னுடைய ஆன்ம தரிசனம் கிடைக்காமல் போனால் இறை தரிசனம் யாராருக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்போது என்னுடைய ஜீவனுடைய என்னோட உயிரோட தரிசனத்தை நான் பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பெரிய பாடுபட்டிருப்பேன். அந்த பாடு தான் பக்குவம். அப்போ ஜீவ தரிசனத்துக்கே இவ்வளோ பாடுனா ஆன்ம தரிசனத்துக்கு நான் எவ்வளோ பாடு பண்ணணும். இப்படி பக்குவப்படுத்தி கொண்டே வந்தால் மட்டும்தான் இந்த பிறவி முக்தி அடையும். இல்லைன்னு சொன்னால் மனம் அழிஞ்சா மாதிரி தெரியும். ஆனால் தண்ணியோ மண்ணோ போய் மண்ணில் விழுந்தால் திரும்ப எப்போ வேணால் முளைச்சிக்கும். அப்போ எப்போ வேணால் அது திரும்ப முளைச்சிக்கும். அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது. அதுக்கு நாம் தொடர்ந்து அந்த பாதையில் பயணம் பண்ண தான் உண்மை தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாயை நம்மளை விட்டு விலகாது. அதுக்கு இந்த 18 பாடங்களும் கட்டாயம் எல்லாருக்கும் வேணும். பாடம் மட்டும் வாங்குறதுனால யாரும் ஊர் போய் சேர முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது நமக்கு வந்து பாடம் வாங்குகிறோம், இங்கே பாடம் கொடுக்குறாங்க, ஏதோ காசாக கட்டுறோம், பாடம் வாங்குகிறோம், இது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சூட்சுமங்கள் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயம் சொல்கிறேன். மனுஷனோட கர்மான்னு எல்லாரும் பேசுகிறோம். கர்மா இல்லைன்னா யாரும் மனுஷன் பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது. கர்மா இருக்குது. கர்மா நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இந்த கர்மா 3 விதமாக பிரியுது. என்னென்ன கர்மாவாக பிரியுது? சஞ்சித கர்மாவாக பிரியுது, ஆகாமிய கர்மாவாக பிரியுது, பிராராப்த கர்மாவாக 3 வித கர்மா
மனுஷனுக்கு கட்டாயம் உண்டு. 3 வித கர்மாவில் சஞ்சித கர்மானா என்ன சாமி அப்படின்னு சொன்னால், நாம் புதுசாக இந்த பூமிக்கு வரல, எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறோம். அப்போ எத்தனையோ பிறவிகள் எடுத்த அந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் மொத்தமாக ஒரு குடவுல போட்டு வச்சுக்கிற மாதிரி இறைவன் மொத்தமாக போட்டு வச்சுருக்கிறான். அந்த மொத்தமாக இருக்கிற கர்மாவுக்கு பேர் சஞ்சித கர்மா. இவ்வளோத்தையும் யாராலும் அனுபவிக்க முடியுமா? மொத்தமாக கொஞ்சம் கொடுத்ததுக்கே உடம்பெல்லாம் புண்ணா போகுது, படக்கூடாத வேதனையே இல்லை, அவ்வளோ பாடுபடுறோம். அப்போ மொத்தமாக இறைவன் கொடுக்க மாட்டான். கொடுத்தா நம்மளால் தாங்க முடியாதுன்றதுக்காக சஞ்சித கர்மாலேருந்து ஒரே ஒரு பகுதியை வெட்டி பர்த்டேக்கு கேக் வெட்டுறோம், மொத்தமாகவே ஊட்டுறோம், ஒரு துண்டு போட்டு வாயில் ஊட்டுற மாதிரி இறைவன் சஞ்சித கர்மாலேருந்து ஒரு துண்டை வெட்டி இந்தாப்பா சாப்பிடுப்பான்னு நமக்கு அனுப்புகிறான். அந்த கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு வழி என்னன்றது இதில் எல்லாருக்கும் தெரியும். இதை தயவு செஞ்சு எல்லாரும் மனசில் பதிய வச்சுக்குங்க. இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருக்குது. அப்போ நம்மளால் அழிக்க முடியாத கர்மா சஞ்சித கர்மா அது மொத்தமாக இருக்குது. ஆனால் இறைவன் கருணை வச்சு நமக்கு ஒரு மனுஷ பிறவியை கொடுத்து இந்த பிறவியில் நீ இதெல்லாம் அனுபவிப்பா அப்படின்னு அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருக்குறான். அந்த கொஞ்சத்தையே நம்மளால் தாங்க முடியல, அவ்வளோ வேதனைப்படுறோம். இந்த கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா. சரி, சஞ்சித கர்மா சமாளிக்க முடியல, சரி வாயின்னு வந்துட்டோம், கொஞ்சமாவது அதையாவது தித்துருமானா வாயின்னு வந்ததோடு சரி, அது போட்டது போட்டபடியாக இருந்து இங்கே செயல் மட்டுமே நடக்குது. ஒரு நாள் நாம் கர்மாவை அனுபவிக்கலை. இப்போ செய்கிறோமே அது ஒரு கர்மாவாக உருவாகுது. அந்த கர்மா பேர் என்னது? பிராரப்த கர்மா. புரியுதுண்ணா? அப்போ கர்மா 3 வகையில் இருக்குது. இப்போ இந்த கர்மாலாம் வச்சுக்கின்னு ஒரு மனுஷனால் ஞானத்தை அடைஞ்சி தப்பிச்சு போக முடியுமா? விதி என்ன? நீ செஞ்சதெல்லாம் நீ அனுபவித்து முடித்தா மட்டும்தான் கரை சேர முடியுன்றது தான் விதி. அப்போ சஞ்சித கர்மாவை எத்தனை பேர் எடுத்து தீர்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால் மட்டும்தான், இதை நல்லா கவனிச்சிங்க, அதனால் மட்டும்தான் நாம் வேதத்தை படித்தாலும், திருமந்திரம் படித்தாலும், திருவாசகம் படித்தாலும், திருவம்பாயை படித்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களை படித்தாலும் வேதங்கள் எல்லாமே கடவுளை சொல்லுதோ இல்லையோ அதுக்கு மாறா இன்னொருத்தரை சொல்லும். அவருக்கு பேர் குரு. ஒரு குரு இல்லாமல் ஒரு மனுஷனால் ஞானத்தையோ இந்த பிறவி பெருங்கடலையோ அழிக்கவே முடியாது, கடக்கவும் முடியாது. குரு கண்டிப்பாக வேணும்பா. நீ 1000 கடவுளை கும்பிடு, ஆனால் அதெல்லாம் வாழறதுக்கு உதவும். தப்பிச்சு போக உதவுமானா தப்பிச்சு போக கடவுளால் முடியாது. அது யாரால் முடியும்? குருவால் மட்டும்தான் முடியும். அப்படி இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி சாமி, அப்போ குரு என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் இறைவனுடைய கருணை. நமக்கு சிந்தனைகள் வரும்போது ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருளோட பலம் குறையும் போது நமக்கு புத்தி தெளிவாகும், அறிவு தெளிவாகும். இந்த அறிவு தெளிவாகும் போது இறைவனுடைய கருணையால் உனக்காக ஒரு குரு உருவாகியிருக்கார்ப்பா, நீ போய் அவரோட பாதத்தை சரணடி அப்படின்னு குருவை காட்டுறாரு. யார்? இறைவன். இப்போ நீங்களாம் வந்தீங்கன்னா வீடியோ பார்த்து வரல, அவரோட பேச்சை கேட்டு வரல, இறைவனுடைய கருணையால் ஐயாவோட பாதத்தை பிடிச்சிருக்கீங்க.